ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா, இந்த அவங்க சுதீர் த கிங். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்ம போக்கிமானில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் ரெட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபி கேம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கேரி கூட ஃபஸ்ட்டு சண்டை போட போகிறோம். சண்டை போட்டு இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு போகிறோம். கடைசியில் நாடோடி வாழ்க்கையாகவே போயிடுச்சு நமக்கு. சரி, இப்போ போய் கேரி கிட்ட சண்டை போடுவோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம இங்கிட்டு இப்போ அதுவும் இல்லாமல் இந்த கேமில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த புதர்கிட்ட வந்தாலே ஒரு போக்கிமான் வந்து நம்மளுக்கு அதுக்கே நமக்கு டைம் நிறைய ஆயிடுறதுனால இன்னும் எப்படி ஒரு 8 நிமிஷம்தே இருக்கும். ஆனால் நான் விளாண்டது 15 நிமிஷம் மொத்தம். அப்போ எவ்வளோ கட் பண்ணிச்சு அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதே சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மங்கின்னு ஒரு போக்கிமான் அதுக்கு இதை நம்ம டிஃபீட் பண்ணிவிட்டு நம்ம போய் அந்த கேரி கிட்ட போய் சண்டை போடுவோம். வாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேரியை வந்துட்டியா நம்ம கூட சண்டை போடுறதுக்கு வந்துட்டியான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அதே 2 போக்கிமான் வச்சிரு பிஜி எங்கே இதெல்லாம் இருக்காங்க. சரி, ஓகே, ஆமாம் இருக்குது. எம்பரை போட்டுருவோம். எம்பர் போட்டாலும் அடங்க மாட்டேங்குதே. திருப்பி ஒரு எம்பரை போடு. திருப்பி போடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிஜி செத்து போயிடுச்சு. இப்போ அடுத்து நம்மளோட எதிரி வரையான் ஸ்கொட்டல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வருது. ஸ்கொட்டல்லையும் சும்மா விடக்கூடாது. அர்ரா. ஓகே, நம்மளை சாவடிச்சிரும் போல். நம்ம வேறு 7 ஒரு பாயிண்ட் வந்துட்டோம். போர்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த போர்ஷன் இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் ஆகும் நமக்கு. அந்த ஹெச்பியை நம்ம ஏற்றுறதுக்கு இன்னொரு போர்ஷன் வச்சு அப்புறம் கூட பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இவனை சாக வச்சுட்டு பண்ண எதாக இருந்தாலும். சரி, ஓகேங்க மக்களே. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா இன்னொரு ஸ்க்ராட்சை போடு. செத்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம இன்னொரு தோக்கடிச்சிருக்கோம். எனக்கு என்னன்னு தெரியல. என்னோட எப்போயுமே வாட்டர் டைப் தான் ஃபயர் டைப்பை தோக்கடிக்கும். எந்த டைம் இப்படி நடக்குது? சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்போ நம்ம போய் திருப்பி அந்த ஒரு காட்டுக்கு போகணும். ஒரு காட்டை தாண்டி அந்த ஊருக்கும் நம்ம போக முடியும். ஸோ இப்போ அங்கே போகலாம். ஓகே, திருப்பி ஒரு போக்கிமான். ஆட பாவியா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே டிஃபீட் பண்ண வேணாம். நான் அந்த ரன்னவே கொடுத்து நம்ம போய்க்கலாம். சரி, ஓகே, வேகமாக அந்த இடத்துக்கு போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம போக்கிமான்ஸை ஹீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போவோம். ஓகே, இப்போ நம்ம போவோம். இங்கே ஒரு தாத்தா இருப்பார். அந்த தாத்தா நம்ம பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தாத்தா என்ன சொல்கிறோம், உங்களுக்கு காஃபி பிடிக்குமான்னு கேட்குறாரு. அதுக்கப்புறமா உங்களுக்கு போக்கிடெக்ஸ் இருக்குன்னா, நீங்கள் ஒரு போக்கிமான் ட்ரெயினர்னால் இந்தாங்க நாங்கள் கொடுக்குறத வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு என்னடா கூட இல்லை ஏதோ ஒரு போக்கிமான் வருது ஃப்ரெண்ட்ஸ். அந்த போக்கிமான் இப்போ எப்படி போக்கிபாலை வச்சு எப்படி பிடிக்கிறதுன்னு நமக்கு வந்து சொல்லித்தரார் இவர். போக்கிபாலை வச்சு இப்போ தூக்கி போடுறாரு, பிடிக்கட்டும். ஓகே, இப்போ அவர் வந்து இப்படி தான் போக்கிபாலை பிடிக்கணும். போக்கிமானை பிடிக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தே. போக்கிமான் ஏண்டாலே நானே ஒரு போக்கிமானில் ஃபேனு. எனக்கு தெரியாத போக்கிமான்ஸ் எப்படி பிடிக்கணும்னு. நீங்களும் ஒரு வேளை போக்கிமான் நல்லா பார்ப்பீங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்டில் எஸ்ன்றதை டேக் பண்ணிட்டு போயிருங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா போவோம். இப்போ ஒரு காடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. நிறைய ட்ரெயினர்ஸை டிஃபீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் இப்போ பாருங்களேன், நான் காட்டுறேன். இப்போ வந்து இங்கே தான் நம்ம பீக்கச்சூன்னு சொல்லி ஒரு புது போக்கிமானை பிடிக்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சது பீக்கச்சூவை பற்றி தெரியாதா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இங்கே ஒருத்தர் சண்டை வராரு. இந்த சண்டையை முடிச்சுட்டு அப்படியே இதே மாதிரி 4-5 பேர் இருப்பாங்க உள்ளே. அவங்களையும் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம போகலாம். சரி, ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது முடிஞ்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா இதே மாதிரி நிறையா ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள அடிச்சு நாங்கள் கூப்பிட்றேன். இப்போ நம்ம போய் ஒரு பீக்கச்சூவை பிடிச்சிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா இடத்துல தேடிப்பட்டு இப்போதே பீக்கச்சூ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிச்சு. ஸோ இந்த பீக்கச்சூவை நம்ம பிடிச்சாகணும் எப்படியாவது. பீக்கச்சூ நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது நம்ம பிகேச்சு எப்படியா பிடிச்சாங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். போன வட்டம் இந்த போக்கிமான் வீடியோ பார்த்தீங்கன்னா 1K வியூஸ் அடிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சி சி நான் சாரி, நான் போக்கிமானை சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கிராணி கேட் எஸ்கேப் போட்டிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 1K வியூஸ் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோவாக அந்த கிராணி தான். அது வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதனால் எனக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் அந்த பார்த்தவங்க எல்லாருக்குமே எல்லாருக்குமே. சரி, ஓகே, இப்போ நம்ம கேமுக்குள்ளே போயிடுவோம். இப்போ வந்து பிகேச்சுவை பிடிச்சிட்டோம். இவங்க எல்லாரையும் நான் பேட்டில் பண்ணிட்டு நான் அவங்களை கூப்பிட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நான் பேட்டில் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வேணா போய் செக் பண்ணி கூட பார்ப்போம். எல்லாருக்கிட்டையும் நான் இது முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம அடுத்த சிட்டிக்கு போய் அங்கே இருக்க அந்த எப்படி சொல்கிறது, நான் அந்த ஜிம்முக்கு நம்ம போட்டி போடணும். அதை அடுத்த பாட்டில் பார்த்துப்போம். இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் போட்டுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 போக்கிமானை பிடிச்சிட்டோம். இது எலக்ட்ரிக் டைப், அது வந்து ஃபயர் டைப். இது கரண்ட்டு, அது நெருப்பு. 2 டைப் பிடிச்சிருக்கோம். சரி, ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போவோம். எல்லாட்டையுமே நான் பேட்டில் பண்ணியிருக்கேன், யாரையுமே விட்டு வைக்கலை. இங்கே ஒரு ஆன்டிடியூட் இருக்குது. இந்த ஆன்டிடியூட் எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பாய்சன் டைப் போக்கிமான் நம்ம போக்கிமானை தாக்கும். ஸோ அதுக்கு தான். ஓகே, கேட்டர்பி. சரி, ஓகே, அதையும் கட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இனிதான் இந்த கேமில் வர்றதெல்லாம் கட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும். ஓடையில் நிறைய 5 போக்கிமான் வந்துடுது. சரி, இந்த போக்கிமான் ரன்னவே கொடுத்துப்போம். அப்பப்போ என்னால் கட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, அந்த இதை பண்ணுறதுக்கும். சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசிக்கு வந்துவிட்டோம். சரி, போ. ஓடையில் எந்த போக்கிமான் வந்துருச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி 4-5 போக்கிமான் வந்திருக்கு. எல்லாம் கட் பண்ணி தான் உங்களுக்கு போட்டிருந்தேன். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த இடத்த தாண்டினா இந்த சிட்டி வந்துடும். இப்போ நம்ம அங்கே போவோம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா பீட்டர் சிட்டின்னு ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் ஜிம் பேட்டில் பண்ண போகிறோம். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிரானியில் ட்ரெயின் எஸ்கேப், கிரானி 3ல் ட்ரெயின் எஸ்கேப் போடலான்னு கம்மிங் ஷோன்னு சொல்லி போஸ்ட்டில் போட்டிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு புதன்கிழமைக்குள்ளே உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் கிவ் சப்போர்ட்டிங். அது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு டே 4 வரைக்கும் தான் வந்திருப்பேன். அதெல்லாம் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். இந்த புதன்கிழமைக்குள்ளே எப்படியும் நான் வியாழக்கிழமைக்குள்ளே எப்படியும் முடிச்சிடுவேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ. பாய், see you, டாட்டா, கிவ் சப்போர்ட்டிங், பாய். ஓகே.